அதிகாலையில கர்த்தரோட சமூகத்துல அவருடைய பாதத்துக்கு வருவதற்கு கொடுத்த கிருபை, இரக்கம், தயவுக்காக மனதால நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா,
நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கவும் படிக்கவும் நம் கண்களை திறந்திருக்கிற தேவனுக்கு இந்த ஆராதனை நாள், இந்த ஓய்வு நாள், தேவனை மனமகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி உற்சாகமாய் ஆராதனை செய்யும் போது ஆராதனையில பிரியப்படுகிற தகப்பன், அவர் பிரியமாய் இறங்கி வருகிற தகப்பன், நம்மை நிரப்புகிற தகப்பன், ஆவியில நம்ம நிரம்பும்படி, அவரை துதிக்கும்படி, அவரை செபிக்கும்படி மனதால அவரை கூப்பிடுவோம். அவரை அதிகாலையில நம்மளை தட்டி தட்டி எழுப்புகிற தகப்பன் அவர்தான். அவருடைய புதிய கிருபையை நமக்கு தருகிறார். தினமும் உணவு கொடுத்தவர், உடையை கொடுத்தவரை உற்சாகமாய் இன்னும் துதித்து பாடி ஆராதனை செய்வோம். ஆராதனையில பிரியப்படுகிற தகப்பன் அவர் ஒருவர் தான். உங்க சமூகத்திலே உங்க பாதத்திலே விழுந்து இருக்கணும். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். உங்க சமூகத்திலே உங்க பாதத்திலே விழுந்து இருக்கணும். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஆமென், ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. கண்ணீரை காண்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, கண்ணீரை காண்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. உதவிடும் எபினேசரே, நேசிக்கிறேன் உம்மையே. உதவிடும் எபினேசரே, நேசிக்கிறேன் உம்மையே. ஆராதனை
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஸ்தோத்திரம். உயிரோடு இருப்பவரே, என்னை உருவாக்கி மகிழ்ந்தவரே, உயிரோடு இருப்பவரே, என்னை உருவாக்கி மகிழ்ந்தவரே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. உங்க சமூகத்திலே உங்க பாதத்திலே ஆராதிப்பேன் இயேசுவே. உங்க சமூகத்திலே உங்க பாதத்திலே ஆராதிப்பேன் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரப்பா. உங்க சமூகத்துல ஆமென், உங்க பாதத்துல ஆமென். உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆராதித்துக் எந்த கொண்டிருக்கிறோம் காலத்திலையும் அப்பா. எந்த நேரத்திலையும் ஸ்தோத்திரம். உங்களை நாங்க உயர்த்துவோம் ஆண்டவரே. உயர்த்துவோம். எங்கள் மன்றாட்டை எல்லா நீர் எப்பொழுதும் சூழ்நிலையிலும் கேட்கிற தகப்பன் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும். பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரப்பா, விசேஷித்த ஸ்தோத்திரப்பா, நன்மையினால் ஸ்தோத்திரப்பா, நிரப்பப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்பா. நாங்க இன்னும் அதிகமா உங்களை நாங்க துதிக்கணும் ஆண்டவரே. துதிக்கணும் ராஜா. இன்னும் அதிகமா உம்மை நாங்க போற்றணும். புகழணும் ஆண்டவரே. ஆமென். இன்னும் அதிகமா உங்களை நாங்க மகிழ்ந்து களி கூறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஓயாமல் உங்க பாதத்தை முத்தம் செய்யணும் அப்பா. ஆமென், முத்தம் ஆமென். செய்யணும் ஆண்டவரே. ஆமென். அப்பா முத்தம் செய்யும்படி ஸ்தோத்திரப்பா, இந்த காலை ஸ்தோத்திரப்பா, வேளையில ஸ்தோத்திரப்பா. எங்களை அபிஷேகிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, அப்பா ஆமென் உங்க அப்பா. அபிஷேகம் இல்லைனா உங்க பிரசன்னம் இல்லைனா ஸ்தோத்திரம். நாங்க ஒண்ணும் இல்ல டாடி. அப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகத்துல எங்களை ஆமென், நிரப்புங்க. ஆமென். உங்களுக்குள்ள எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. அபிஷேகப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம். உமது ஆனந்த உங்க தைலத்தை பிரசன்னத்தினாலும், எங்க மேல ஆவியினாலும், ஊற்றுங்க டாடி. வல்லமையினாலும், எங்க மேல ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தினாலும் அப்பா எங்களை எங்க நிரப்புங்கப்பா, மேல உங்க அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, ஊற்றுங்க நிரப்புங்க டாடி. ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சி காலையில ஸ்தோத்திரப்பா. ஊற்றுங்கப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். எபிரேயர் 2:18 வார்த்தையை, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, அவர் தாமே சோதிக்கப்பட்டிருக்கார், பாடுபட்டிருக்கார். நமக்காக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டதுனால நம்ம சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படின்னு சொல்லும்போது நம்ம மட்டும் ஐயோ நான் சோதிக்கப்படுகிறேனே, நான் பாடுபடுறேனே, இந்த சோதனை யாருக்காவது தெரியுமா, இந்த வேதனை யாருக்காவது தெரியுமா, இந்த பாடு யாருக்காவது தெரியுமான்னு நம்ம புலம்புவோம் சில நேரத்தில். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் நானும் உங்களை மாதிரி சோதிக்கப்பட்டு பாடுபட்டு தாமா வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக பாடுபட்டவர் ஒருவர் இருக்கிறார்னு சொன்னால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார், நமக்காக அவர் பாடுபட்டார். அதனால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய சோதனை பெருசு, நம்முடைய பாடு பெருசு, இதை யார் சுமந்து கொள்வார்கள், இந்த வேதனை யார் தாங்கிக் கொள்வார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் பிரியமான தேவ சனமே, அவர் அழகாக இந்த இடத்துல எழுதியிருக்கிறார், சோதிக்கப்படுகிற நானும் உங்களைப் போலத்தான் சோதிக்கப்பட்டேன், நானும் உங்களைப் போலத்தான் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். சோதிக்கப்படுகிற உங்களுக்கு
அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாராம். ஏன்னா அதுல பலப்பட்டதுனால நீங்க எவ்வளவு அந்த பாடுகளை எப்படி கஷ்டப்படுவீங்க, உங்க உபத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கும், நீங்க எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியுமா என் பிரியமான தேவச்சனமே. அதனால் அவர் சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்டேன், அதனால உன்னுடைய சோதனை எனக்கு தெரியுமா, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொல்லுகிறார். சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று இந்த இடத்துல நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய சோதனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்க சோதனை, உங்க பாடுகள், ஏன்னா அவர் பாடுபட்டாருங்க. அந்த பாடு நம்ம யாரும் படல, ஆனா அவர் நமக்காக பாடுபட்டதுனால நம்முடைய பாடுகள் பெரிதல்ல. நானும் பாடுபட்டு இருக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன், நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று தேவன் இந்த இடத்துல சொல்கிறார். நம்மளோட பாடுகளை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். என்ன பாடுகளா இருந்தாலும் சரி என் பிரியமான தேவச்சனமே, அதற்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 44 அதிகாரம் 13, 14, 15. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்காந்தமும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறோடைய சத்தத்தின் மித்தமும் சத்ருவின் மித்தமும் பழி வாங்குகளின் மித்தமும். இந்த இடத்துல தாவீது ராஜா அழகா எழுதியிருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, எங்களை நாங்கள் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த அயலா இருக்கு, சுற்றுப்புறத்தா இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நிந்தையா இருக்கிறோமா. நம்ம சுற்றுப்புறத்தாருக்கு எப்படி இருக்கும், நிந்தையாகவும் பரியாசமா இருக்கிறோம் என்று இந்த இடத்துல அவர் எழுதுகிறார். நாமும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள். நானும் அப்படித்தான் இருக்கிற சகோதரி, ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நான் அவமானத்தோடு இருக்கிறேன், தலைகுனிந்து இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதை போலத்தான் இந்த தாவீதும் அனுபவித்திருக்கிறார். அவர் அப்படியே இருந்து முடித்தாரா? இல்லை இல்லவா, தேவன் அவரையும் உயர்த்தி வைத்தார் அல்லவா, அப்படித்தான் உங்களையும் உயர்த்துவார். கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதனால் நம்மளுடைய முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. ஆனா அதை காட்டிலும் நாம் தேவ சமூகத்துல வைராகியமா இருக்கும் பொழுது தேவன் எனக்கு செய்வார். ஏன்னா என்னை போலத்தான் அவரும் பாடுபட்டு தான், எனக்காகத்தான் அவர் பாடுபட்டார், எனக்காக தான் அடிக்கப்பட்டார், எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் இந்த இடத்துல அறிக்கை பண்ணுவோம். என் பிரியமான தேவச்சனமே, நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியா இருக்கிறோம். சொந்த பந்தங்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணுமா, பழமொழியா இருக்கிறோமா, அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேவலமா பேசுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் என்று நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். அப்படித்தான் இருக்கிறோம். கொஞ்சம் பாடு வரும்பொழுது எல்லாரும் நம்மளை பார்த்து நிந்திப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், பழமொழி பேசுவாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, ஆதி கிறிஸ்தவங்க மாதிரி இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி போறாங்க, இப்படி வராங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேவலமாய் பேசுவாங்க, நம்மளை பார்த்து அவதூறாய் பேசுவார்கள். பரம்பரை கிறிஸ்தவன் கூட இப்படி செய்ய மாட்டான், ஆனா இந்த அம்மா பார்த்தியா எப்படி நடந்துக்குது, எப்படி வேஷம் போடுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து பேசுகிறவர்கள். அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல தாவீது ராஜா, ஏராளமான ஜனங்கள் மத்தியில நம்ம எப்படி இருக்கிறோம்னா பழமொழியா இருக்கிறோமா. அன்னையிலிருந்து என்ன சொந்தமா அப்படியே கிறிஸ்துவத்திலே பிறந்து கிறிஸ்துவிலே வளர்ந்த மாதிரி நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறாங்களே, இவர் பார்த்தா இப்படி நடந்து கொள்கிறாரே என்று சொல்லி நம்மளை பார்த்து கேவலமாய் பேசுவார்கள். ஆனாலும் நம் மனம் நொந்து போகாமல் கர்த்தருக்குள்ள வைராகியமாய் இருக்கும் பொழுதுதான் நம்மை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். பிரியமான தேவ ஜனமே, அந்த அவங்க நிந்தித்து தூசிக்கிறதும் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவங்க பார்த்து சந்தோஷப்படுகிறாங்கப்பா. அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க, குரூப்பாக போயிட்டு வந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தியா சண்டை, இப்போ பார்த்தியா பிரச்சனை, இப்போ பார்த்தியா வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி கொண்டிருப்பாங்க. உள்ள கூடி கூடி பேசிப்பாங்க. ஒரு நாள் வரும் என் பிரியமான தேவ ஜனமே, சத்துருக்கள் நம்மளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறாங்களோ, எந்த அளவுக்கு தூஷிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். ஏன்னா நம்ம அவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறோம் இல்லையா, வைராகியமா இருக்கிறோம் இல்லையா. பிரியமான தேவ ஜனமே, நம்மை தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருபோதும் அவருடைய கண்ணுக்கு மறைவானது எதுவும் இல்லை. பிரியமான தேவ ஜனமே, நீங்க கலங்க தேவையில்லை. உபதிரப்படுகிறீங்க, கண்ணீர் விடுகிறீங்க, மற்ற ஜனத்தின் மத்தியில் நீங்க நிந்தையா இருக்கிறீங்க, அவமானமா இருக்கிறீங்க, பழமொழியா இருக்கிறீங்க. இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். என் பிரியமான தேவச்சனமே, எங்களோடு கூட ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரியுடைய வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் குடிப்பழக்கம் உள்ளவர், ஆனா ஒரு நல்ல மனிதர்.
படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார். ஆனால் அவர் குடிகாரர். எப்போ பார்த்தாலும் குடிப்பார். குடித்து அதுவும் இரவு நேரத்தில் நன்றாக குடித்து விட்டு வீட்டுக்கு வருவார். சண்டை போடுவார், வீட்டில் அடிப்பார், அவதூறாய் பேசுவார், கெட்ட கட்ட வார்த்தைகளை பேசுவார். அவர் மனைவி, அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை இருந்தாங்க. அத்தனை பேரையும் அவர் போட்டு அடிப்பார், உதைப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் இந்த சகோதரி எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருப்பார்கள். என்ன வேணா அடிங்க, என் பிள்ளைகளை அடிக்காதீங்க, ரோட்ல அடிக்காதீங்கன்னு சொல்லி அந்த சகோதரி அழுவார்கள். அவங்க காலில் போய் விழுவாங்க, வேண்டாங்க என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அம்மாவை அடிக்காதீங்கன்னு சொல்லி பையன் போய் விழுவான். ஆனால் எதற்குமே அவர் அடங்க மாட்டார். எல்லாரையும் போட்டு அடிப்பார், அவதூறாய் பேசுவார், அசிங்கமாய் பேசுவார். அத்தனையும் அந்த சகோதரி தாங்கி கொண்டிருந்தார்கள். தேவன் ஒரு நாள் என் புருஷனை ரட்சித்து விடுவார், ஒரு நாள் என் கணவன் மனம் திரும்பி விடுவார் என்று சொல்லி காத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அவர்கள் தன் புருஷனுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார். வந்து என்ன பண்ணனா, அந்த அவர் குடித்துட்டு மீதி எடுத்துட்டு வந்ததை இவங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டு மேல அந்த சாப்பாட்டுல எல்லாம் அந்த சாராயத்தை ஊத்தி விட்டார். அந்த பிள்ளைகளால சாப்பிட முடியவில்லை. அந்த சகோதரி சந்தோஷமாக, கர்த்தாவே நீர் இவரை தொடும், நீர் இவரை ஆசீர்வாதியும், இவரை மாற்றும் என்று சொல்லி அழுதார்கள். ஏன் இப்படி சொல்கிறார், என்னை யாராலையும் மாற்ற முடியாது என்று சொல்லி அந்த சகோதரி அவர் எட்டி உதைத்து காலாலே அந்த அம்மா அழுதார்கள். எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவில்லை. இப்படியே நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த சகோதரன் இப்படியாவது இன்னைக்கும் அவங்கள போய் நம்ம கெடுக்கணும்னு சொல்லி தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லா போதையோட வந்தார். ஏன்னா பாருங்க, தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அந்த கடை தெரியுது, வீடு தெரியுது, ஆட்டோ தெரியுது, எல்லாம் வீட்டுக்கு வந்து இறங்க தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா தண்ணி அடிச்சுட்டு வந்தால் நம்ம யார் அடிக்கிறோன்னு தெரியாதுங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமான தேவச்சனமே. தண்ணி அடிச்சுட்டு வந்து நம்ம மனைவி பிள்ளைகளை அடிச்சு அவமானப்படுத்துறதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு? புறஜாதிகள், மற்ற அக்கத்தில் இருக்கிறவங்க, அயலார்கள் பார்த்து நம்மளுக்கு பழமொழியாகவும் நிந்தையாகவும் அவமானமாகத்தானே இருக்கிறோம். அடுத்த நாள் நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து வெளியில போறது வரதுன்னு அந்த சகோதரி அழுவார்கள். எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் தண்ணி அடிக்கல, நான் நல்ல மனுஷன். தன் மனைவியை கூட்டி வெளியிலலாம் போகுவார், தன் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வண்டியில் உட்கார வைத்துக் கொண்டு வெளியெல்லாம் போவார். ஆனால் தண்ணி அடித்தார், அவராகவே இருக்க மாட்டார். தண்ணி அடித்து தன் மனைவிகளையும் அடித்து கொடுமைப்படுத்துவார். இப்படிப்பட்ட மனுஷன் திருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி அழுவார்கள். எங்களோட கூட சேர்ந்து ஜெபிப்பார்கள். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபித்தோம். எப்படியாவது அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையது தேவனே, நீங்க ரட்சிப்பை கொடுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் கதறணும். என்னால் அவர் பேசின ஒவ்வொரு கெட்ட வார்த்தையின் மித்தம் அவருக்கு நேர்ந்தது மரணம். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு நாள் வந்தாரு குடித்து விட்டு. அதே போல தன் பிள்ளைகளை அடிக்க வேண்டும் வந்து வந்தாரோ, இல்லை என்ன செய்ய வேண்டும் என்று வந்தாரோ எங்களுக்கு தெரியாது. அதே போல குடித்து விட்டு வந்ததும் அந்த அழகா எங்க தன் மனைவி பிள்ளைகளை போட்டு அடிப்பாரோ அதே இடத்துல கால் தவறி கீழே விழுந்தார். அங்கேயே அவருக்கு நேர்ந்தது மரணம். அதுதான் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருப்பார். தன் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து, தன் பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி தேவன் பொறுமையாக சகித்து கொண்டிருப்பார். தன்னுடைய பிள்ளைகளையும் சகிக்கக்கூடிய பலனை கொடுப்பார். நீ பொறுமையாயிரு, நான் ஒரு நாள் ரட்சிப்பேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் பேசின வார்த்தைகளும் தூஷணங்களும் தாங்க முடியவில்லை. பத்தாது என்று சொல்லி பக்கம் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அயலான் எல்லாரும் நிந்திப்பார்கள், கேவலமாக பேசி சிரிப்பார்கள். இந்த சகோதரி தேவ சமூகத்துல தன்னுடைய கண்ணீரை போல ஊற்றி ஜெபித்திருக்கிறாங்க. அதற்காக ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாள் வந்தது. அந்த சகோதரன் மரித்து போனார். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த சகோதரி, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதற்காக அந்த சகோதரன் மரித்து போக வேண்டும் என்று யாருமே நினைக்கவில்லை. அந்த சகோதரி என்ன என்று நினைத்தால், என் புருஷன் ரட்சிக்கப்படணும், நான் கம்பீரமா இருக்கணும் என்று தான் அந்த சகோதரிய நினைப்பாகவே இருந்தது. என் புருஷன் ரட்சிக்கப்படணும், நானும் என் கணவனும் என் பிள்ளைகளும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அந்த சகோதரிக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த ஆள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அவ்வளவு வார்த்தைகளும் தேவன் பார்த்தார். கொஞ்சம் கூட ரட்சிப்புக்கு ஏற்றதாகவே திருந்தவில்லை. ஒரு நாள் அடித்தார், அவனுக்கு மரணம் நேர்ந்தது. பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு பக்கத்துல இருக்கவங்க, எதிர்க்க இருக்கவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படுறாங்களே, அவங்க உங்களை பார்த்து வேதனைப்படுகிறாங்களே, பழமொழியா வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி வேதனைப்படுகிறீங்களா? கவலைப்படாதீர்கள். ஒரு நாள் வரும், அந்த நாள் அவர்கள் மத்தியில தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். என் பிரியமான தேவச்சனமே, அநேக சாட்சிகள் இருக்கு.
நொந்து போனவங்களும் இருக்காங்க என்கிட்ட. வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்காக பக்தி வைராகியமா வந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. என் வயது வேணா சின்னதா இருக்கலாம், நான் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கேன், அநேக பேருக்காக ஜெபித்திருக்கிறேன். அந்த சாட்சி தான் நான் உங்க இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு தான் எங்க இடத்துல வருவார்கள். பிரியமான தேவச்சனமே, அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறதும் அவர்களுக்கு எங்களால் முடிந்து குடித்து உதவி செய்வது தான் எங்களுடைய வேலையாகவே இருந்தது. அதற்கு அப்புறம்தான் நாங்கள் ஊழியம் செய்யவே புறப்பட்டோம். அதுவரை ஊழியம் என்பது எனக்கு வேண்டாம், நான் வீட்டில் இருந்து கொண்டே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், மற்றவர்களுக்காக என்னிடத்தில் தேடி வருவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமான தேவச்சனமே, ஆனாலும் ஆண்டவர் எங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்த பொழுதுதான் அநேக ஆத்துமாக்கள் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச நாள் தான், இந்த பாடு முடிஞ்சா அடுத்த பாடு வரும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த பாடலே நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த பாடு நீங்க தாண்டுவீங்க. பிரியமான தேவச்சனமே, இந்த உபத்திரமும் உங்களை விட்டு கடந்து போகும். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நாள் வேற விதத்துல பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். அதனால நம்ம கலங்கி போக கூடாது. இதெல்லாம் நம்ம தாண்டக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் நமக்கு தருவார். பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் மித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாயிருக்கும். ஆம் பிரியமான தேவச்சனமே, நம்ம தேவன் மேல பற்றுதலா இருக்கிறோம். பார்த்தீங்களா, யார் மேல நம்ம பற்றுதலா இருக்கணும் சொன்னா, தேவன் மேல. தேவன் எனக்கு ஒரு நாள் உதவி செய்வார், தேவன் எனக்கு இருக்கிற இந்த பாடுகளை நீக்கி போடுவார் என்று சொல்லி நம்முடைய பற்றுதல் தேவன் மேலே இருக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார், அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். நாம் தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாயிருக்கும். ஆமேன். நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டால் அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீத்தியா இருக்குமா. நம்ம குற்றம் செஞ்சிருக்கோம், ஒரு தவறு செஞ்சிருக்கோம், ஒரு பாடுபட்டு ஒருத்தரை அவமானமா பேசியிருக்கோம்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம ஒரு பாடுபட்டோம்னு சொன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு தப்பு செஞ்சிட்டோம், அதனால நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னா அதனால ஒரு பிரதிபலனும் நமக்கு கிடையாது, தேவனிடத்துல நமக்கு ஒரு பிரதிபலனும் கிடைக்க போறதில்ல. நம்ம நன்மை செய்து அதுக்கு நம்ம பாடு அனுபவித்தால் அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீத்தியா இருக்கும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அந்த சகோதரி தாம் புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் அந்த அம்மா விரும்பினாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைத்ததோ பாடுகளும் கஷ்டங்களும் கண்ணீரும். அப்ப அந்த ஆண்டவர் அதை பார்த்து சும்மா இருப்பாரா? நாலத்தனையான ஆசீர்வாதங்கள். தன் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து முடித்தார்கள், இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறார்கள். இதுதான் கர்த்தருடைய சாட்சி. என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், கண்ணீர் விடுறோம். ஆனா தப்பு செஞ்சு குற்றம் செஞ்சு அனுபவிச்சா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நன்மை செய்து நம்ம பாடுபட்டா அதற்கேற்ற பலனை தேவன் நமக்கு தருவேன்னு சொல்லுகிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆம் பிரியமான தேவச்சனமே, யார் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்களாம். நம்ம நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீங்கன்னா நன்மை செய்து பாடுபடுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தவறு செய்து பாடுபடுவதற்காக அல்ல என் பிரியமான தேவச்சனமே. நன்மை செய்து, மற்றவர்களுக்கு உதவி செய்து, மற்றவர்களுக்கு நன்மை செய்து, நல்லது செய்து நாம் பாடுபடும் பொழுது அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நான் ஒரு தீமையும் செய்யல, ஆனா எனக்கு தீமை தான் நடக்குது. நான் மற்றவங்களுக்கு நன்மை தான் செஞ்சேன், ஆனா எனக்கு தீமை தான் வருதுன்னு சொல்லி அநேக சகோதரிகள் இடத்துல புலம்புவார்கள். மற்றவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னாங்க, நான் பணத்தை கொடுத்தேன், ஆனா திரும்ப பணத்தை கேட்கும்போது நான் அவங்களுக்கு முன்னாடி எதிராளியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு கையெழுத்து போட்டேன், ஆனா அதே எனக்கு இன்னைக்கு வேதனையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நன்மை செய்தீங்க,
பாடுபட்டீங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக பிரீத்தியா இருக்கும். அதனால் தேவன் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றார். நீங்க கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார் என்று சொல்லுவேன். ஏன்னா வசனம் அப்படித்தானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, நன்மை செய்து நீங்கள் பாடுபட்டால் அதற்கேற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நன்மை செய்யும் பொழுது பாடுகள் சகிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பாடுகள் பிரீத்தியா இருக்கணும்னு சொன்னா தேவ சமூகத்துல நம்ம அதற்காக காத்திருக்கணும். முறுமுறுக்காதபடிக்கு தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் நன்மைதான்ப்பா செய்தேன், ஆனா அவங்க எனக்கு தீமை செய்தாங்கப்பா, அவர்கள் எனக்கு தீமை செய்தார்களப்பா என்று சொல்லி நம்ம கதறுகிறோம். அதை இப்போ நம்ம மற்ற சொல்லி கொண்டு தெரிய வேண்டாம். என் பிரியமான தேவச்சனமே, நாம் உதவி செய்தேன் ஆனா எனக்கு கிடைச்சதோ அவமானம், நான் மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சேன் எனக்கு அதில் மித்தம் கிடைத்தது உபதிரமும் பாடுகளும் கஷ்டங்களும் என்று நாம் நினைக்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, ஆனால் இதுதான் தேவ சமூகத்துல பிரீத்தியா இருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தம்முடைய அடிச்சுடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு தேவன் இதை உங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படின்னா, அவர் தான் நமக்காகத்தானே பாடுபட்டார். அவர் என்ன தீமை செய்தார்? நமக்காக அவர் பாடுபட்டதினால் அவர் தைரியமாக சொல்லுகிறார், நான் என்னுடைய அடிச்சுவடுகளை உங்களுக்கு தொடர்ந்து வைத்து போகிறேன், நீங்கள் அதை பின்பற்றி வாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் சங்கீதம் 22 அதிகாரம் 24வது வார்த்தையை. உபதிரப்பட்டனுடைய உபதிரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். பார்த்தீங்களா? உபதிரம் யார் பட்டாலும் அந்த உபதிரத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறார். உபதிரப்படுகிற உபதிரத்தை அவர் என்ன பண்றது இல்லையா? அற்பமா என்றது இல்லையா? அற்பமா எண்ணாததுனால தான் அந்த சகோதரியை ஆண்டவர் ஆசீர்வாதித்தார். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வாதிப்பார். நிச்சயமா நீங்க நான் இவ்வளவு உபதிரப்படுகிறனே, யார் இந்த உபதிரத்துல எனக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். என் பிரியமான தேவ ஜனமே, ஒரு நிமிஷம் நீங்க உங்களை யோசித்து பாருங்க. மற்ற ஜனத்தின் மத்தியில தேவன் உங்களை நிந்தையாகவும் அவமானமாகவும் பழமொழியாகவும் வைத்திருந்தால் அந்த இடத்துல நீங்க பொறுமையா அந்த பாடுகளை சகிச்சுட்டு வாங்க. சகிச்சுட்டு வரும்போது தேவன் முன்னாடி அது பிரீத்தியா இருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையுடைய தொடர் வார்த்தை தான் இது. உங்களுடைய உபதிரத்தை தேவன் அற்பமா எண்ண மாட்டாராம். அந்த உபதிரத்துக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னு சொன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அதிலேயே தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். பார்த்தீங்களா? தம்மை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆண்டவர் அந்த ஆபத்திலிருந்து அந்த வெக்கத்திலிருந்து தேவன் அவரை உயர்த்துவேன்னு சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, உபதிரப்படுகிற உபதிரத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டாரு, அருவருக்க மாட்டாரு. அதே போல தம்முடைய முகத்தை அவர் மறைக்காத திருப்பிக் கொள்ளவும் மாட்டார். என் பிரியமான தேவச்சனமே, மனுஷன் வேணா நம்முடைய உபதிரத்தை பார்த்து நம்ம கண்ணீரை பார்த்து திருப்பி கொண்டு போகலாம். அப்பா இந்த வீட்டுக்கு போனால் இவ்வளோ பாடா இவ்வளோ கஷ்டமா நினைச்சிட்டு திருப்பி கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய முகத்தை திருப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நீங்க கவலைப்படாதீங்க. அவர் ஆண்டவர் எபிரேயர் அழகாய் சொல்லி இருக்கிறார். அவர் நம்ம பாடுபட்டதனால அவர் நம்மவும் பாடுபட்டிருக்கோம், அவரும் பாடுபடுகிறார். யாருக்காக பாடுபட்டார்? நமக்காக பாடுபட்டார். அந்த பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அந்த பாடுகளிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து தீர்த்தார் என்று நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, கவலைப்படாதீர்கள். மற்ற ஜனத்தின் மத்தியில நீங்க நிந்தையாகவும் அவமானமாகவும் இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கார். உயர்த்துவேன்னு சொன்ன தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய காயப்பட்ட கரத்துல இந்த நாளையும் இந்த வேலையும் இந்த பொழுதையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே, எங்களை நிந்தையாகவும் அவமானமாகவும் வைத்திருக்கிறீரப்பா. மற்ற ஜனத்தின் மத்தியில் ஒரு பழமொழியாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. எங்களை பார்த்து தலையை துலுக்குகிறார்கள் ஆண்டவரே. இவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் இருக்கிறீர் என்பதை இவர்களுக்கு காட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படி நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. எங்கள் கண்ணீரை துடைங்க சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் நிந்தைகள் எல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனே. உமக்கு கொடா கொடு ஸ்தோத்திரப்பா. எங்களையும் இந்த பகுதியில சாட்சியா வைங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எத்தனை ஜனங்கள் எங்களை அவமானப்படுத்தினாலும் நாங்கள் அதை பொறுமையோடு சகிக்கும்படி எங்களுக்கு பொறுமையை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அதனால் ஒரு பிரயோஜனம் அல்ல ஆண்டவரே.
ஆண்டவரே, நாங்கள் குற்றம் செய்யாமல் அந்த பாடுகளை சகிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக அது பிரீத்தியா இருக்கும் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் தகப்பனை எவ்வளோ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. இதற்கு நிச்சயமாக நீர் பலன் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.